திருஞான சம்பந்த பெருமானை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சிவனேச செட்டியார் நினைச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அவ்வளவு அழகாக ஒரு பெண் வரும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? காரைக்காலமையார் சிறப்பு என்னன்னா, புனிதவதியார் குழந்தையா இருக்கும் போதே சிவநாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அவங்க பாடல்லே சொல்லுவாங்க. பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம் உன் நாமமே பயின்றேன் மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பிரானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இறைவன் திருஅருளால தான் ஒவ்வொன்றும், அந்த காலம் வந்து விட்டது என்றால் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும். காரைக்காலமையார் சொல்லும்போது அவங்கள இசை தாய்னு சொல்லுவாங்க. சும்மா வெறுமனே பாடல, இசை என்ன அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி கொடுத்தவங்க, இசை கருவிகளை ஆவணப்படுத்தி கொடுத்தவங்க அம்மையார் தான். உடம்பு எல்லாமே ஒட்டி போய் கொங்கை திறங்கி நரம்பெல்லாம் தெரியுது. அந்த 2 பல் அப்படியே நீண்டு போயிருக்கான். பங்கி சிவந்து சிவப்பா மாறி அந்த பல் நீண்டு பருடைய நீள்கனை காலோர் பெண்பை, காலெல்லாம் ரொம்ப நீளமா இருக்கான். பேய் வடிவம்னா அப்படித்தானே இருக்கும் இல்லையா? வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். மார்ச் 8 பெண்கள் தினம். அன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே பெண்களோட தினம்தான். அதுலேயும் நம்மளுடைய சைவ சமயத்தின், நம்மளுடைய சிவபெருமானுக்கே அம்பாலாக இருந்தவை எப்போதுமே காரைக்கால் அம்மையார் கதை கேட்டால் மட்டும் அந்த வரலாறு மட்டும் என்னை கண்ணீர் வர வச்சிரும். அதை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போவே ஒரு பெண் புரட்சியாளராக தன்னுடைய ஆழ் மனசில் தோன்றின எண்ணத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அதுக்கேத்தாப்புல மாற்றி அமைச்சிக்கிட்ட பெண் தான் காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய வரலாறு சிவமாதவன் அவருடைய வார்த்தைகளில் நம்ம கேட்க போகிறோம். எனக்கு ரொம்ப அதாவது என் பொண்ணு நல்லா தமிழ் பேசுவா. 2 பேரும் காம்பேரிங் நான் இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா, சைவ மாநாடா அல்லது அரங்கேற்றமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த இதில் என் பொண்ணோட காம்பேரிங் பேசினார். அப்படி தான் ஃபஸ்ட்டு சிவமாதவனை பார்த்தேன். தமிழ் எவ்வளவு இருக்குது உள்ள, சைவம் உள்ள எவ்வளோ தலைத்தோங்கி இருக்குது. எப்போதுமே விளக்கு கிடைக்க ஒரு சிறப்பு உண்டு. போன ஜென்மத்து தொடர்பில் உள்ள மனிதர்கள் இங்கே உட்கார்ந்து பேசுவாங்க. போன ஜென்மத்தோட வாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் சீக்கிரமாக நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்தோம், அதை நோக்கி பயணப்படணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை உடைய மனிதர்கள், குழந்தைங்க எல்லாம் இங்கே பேசுவாங்க. அப்படி ஒரு சின்ன வயதுடைய சிவமாதவன், வயதில் தான் சின்னவர், போன ஜென்மத்துடைய வாசம் இன்னும் தொடர்ந்து வர்றதுனால நமக்கு அந்த இறைத்தன்மையை ஊட்ட இருக்கார். முழுசாக கேளுங்க. இது ஒரு மிகப்பெரிய அழகான பதிவு, நம்ம மனசை பக்குவப்படுத்தக்கூடிய பதிவு. முழுவதும் கேளுங்க, ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கும் அது ஊக்கத்தை கொடுக்கணும். எனக்கு இது நீங்கள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊக்கம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு நம்மளுடைய 63 நாயன்மார் கதைகளை அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பாதை இன்னைக்கு ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினாலே எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்பது திருமுறை. அப்படி நாம் இந்த சூழல்ல இந்த உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் பெருமான்.
அதான் மணிவாசக பெருமான் பாடுவார், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே அப்படின்னு பாடுவார். இன்னும் நிறைய எல்லா அடியார்களுமே சம்பந்த பெருமான் தாயும் நீயே தந்தை நீயேன்னு பாடுவாரு. அப்பர் பெருமான் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, இப்படி பாடிக்கிட்டே இருப்பார். அது போல இந்த உலகத்திற்கே தாயும் தந்தையுமாக திகழக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். அப்பேற்பட்ட இறைவனுக்கு தாயுமிலி தந்தையிலி என்று மணிவாசகர் பாடுவார். ஆனா அப்பேற்பட்ட பெருமான் ஒருவரை பார்த்து அம்மையே என்று அழைத்தார். உலகத்துல யாரையும் சுவாமி அப்படி அழைக்கவே இல்லை. தோழராக உன்னை தந்து நண்பர்னு சொன்னார் ஒருத்தர்கிட்ட, உனக்கு நான் தான் அம்மா அப்பான்னு சொன்னார், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இறைவன் அப்படிதான் பாடினாங்க. ஆனா பெருமானே அம்மா அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்கன்னா அவர்களுக்கு உரிய இடம் என்பது என்ன, எப்பேற்பட்ட சிறப்பு இல்லையா? அந்த சிறப்பிற்கு உரியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார், புனிதவதியார். அவர்களுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம்சை வரதர் பொற்றால் தொழ ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாரும். இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் எதுக்கு வந்ததுன்னா பெருமானை வணங்கி வீடு பெற அடைவதற்குத்தான். அதற்காக நாம போகணும், பயணிக்கணும். இப்ப அதே போலதான் அருளாளர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? நம்மளுடைய கவனம் பிறரை பற்றி அறிவதில் எவ்வளவு ஆவல் இந்த காலகட்டத்தில் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனா இறைவனையே முழுதாக நினைத்து இந்த இந்த நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து நம்மை போல அவங்களும் பிறந்தாங்க தான், வளர்ந்தாங்க தான், வாழ்ந்தாங்க தான். ஆனா அவங்க சென்ற இடம் என்பது என்ன? இன்றும் நாம் இன்னும் ஒரு 500 வருடம் கழித்தோ இல்லது ஒரு 100 வருடம் கழித்தோ கூட நம்மளை பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னா கேள்விதான், கேள்விக்குறிதான். ஆனா கிட்டத்தட்ட 1000 1500 வருடங்கள் கடந்து அவங்கள நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அவர்கள் எப்பேற்பட்ட தவச்சீலர்கள். இப்ப அந்த அம்மையாரை பற்றி அறிந்து கொள்வது சால சிறப்பானது. அப்படி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? சுவாமியே அவரை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவு பெரியவங்களா? ஆமா, பெரியவங்க தான். அம்மையாரை எப்போதுமே நம்ம சைவத்துல பெரியவங்கன்னு தான் சொல்லுவோம். அவங்களுடைய வரலாறு எப்படின்னா, அவங்களுடைய பேரே என்ன? காரைக்கால் அம்மையார். சோழ நாட்டுல காரைக்கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் அவங்க பிறந்தாங்க. எப்படி பிறந்தாங்க? பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம், வாணிபம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்தாங்க. தனதத்தன் அவங்களுடைய அப்பா பேரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த செல்வம் அவ்வளவு இருக்கு. அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாம இருந்து இறைவனை வேண்டி ஒரு மகவு, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்ந்தது, எவ்வளவு சிறப்பா இருந்தது. தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல நிறைய அழகு பெண்களுக்கு சொல்லும் போது வர்ணிக்க மாட்டாரு. 2 பேருக்கு தான் ரொம்ப அழகா சொன்னாங்க. யாருக்குன்னா, ஒண்ணு பூம்பாவைக்கு சொன்னாங்க, இன்னொருத்தவங்களுக்கு சொன்னது காரைக்கால் அம்மையாருடைய அந்த இளமை பருவத்தை தான் அவ்வளவு சிறப்பா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால் என்ன இருந்தது, இதற்கு பின்னால் என்ன ஆக போகின்றது என்பதை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஏன் நம்ம பூம்பாவைக்கு ரொம்ப அழகா வந்தாங்க, அந்த பருவ பெண்ணாக அந்த குடத்திலேருந்து வந்தாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமானை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சிவனேச செட்டியார் நினைச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அவ்வளவு அழகாக ஒரு பெண் வரும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க பெண் எப்பவோ பாம்பு தீண்டு இறந்தாச்சு, இப்ப வந்தது என்னுடைய குழந்தை. ஒரு 12 வயது ஒரு குழந்தை. அந்த காலத்துல அந்த வயதெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வயதாக இருந்திருக்கலாம். நம்ம சங்க இலக்கியம் அப்படிதான் பேசுது இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது தன்னுடைய குழந்தையாக பார்க்கக்கூடிய அந்த பண்பு, அதனாலதான் அவ்வளவு அழகு பதுமையாக வரக்கூடிய பெண்ணை பார்த்து திருஞான சம்பந்த பெருமான் என்னுடைய குழந்தை இது அப்படின்னு சொன்னதெல்லாம் சிறப்பு. அதே போலதான் இங்க அம்மையாருக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்க போகின்றது. அதற்காக அவங்க எவ்வளவு திருமகள் போல மகாலட்சுமி மாதிரி அப்படி இருந்தாங்களாம், அவ்வளவு சிறப்பாக. அப்படி வளர்ந்து வரும்போது அவங்க அப்பாவுக்கு காரைக்கால் அம்மையார் மேல, புனிதவதி தான் அவங்க பேரு, நம்ம பின்னாடிதான் நம்ம சொல்லணும், ஏன்னா அவங்களே சொன்னாங்க என்னுடைய பேர் காரைக்கால் பேய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே வளர்ந்து வர்றாங்க. திருமண வயது வரும்போது நாகப்பட்டினத்திலிருந்து பெரியவர்கள்லாம் வர்றாங்க இந்த பெண்ணை மனம் முடிப்பதற்காக. அவருக்கு திருமணம் செய்ய யாரை பார்த்தாங்க அப்படின்னா, பரமதத்தன் அப்படின்னு அவருடைய பேர். அவங்களும் பெரிய வாணிபம் செய்யக்கூடிய நல்ல செல்வ சிறப்பு மிகுந்த ஒரு குடியில் பிறந்தவர் தான். இப்ப பெரியவங்கெல்லாம் முடிவு செய்து அவங்களுக்கு திருமணம் பேசுறதுக்காக. காரைக்கால் அம்மையார் சிறப்பு என்னன்னா, புனிதவதியார் குழந்தையா இருக்கும் போதே சிவநாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அதை அவங்க பாடல்லே சொல்லுவாங்க, பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம் உன் நாமமே பயின்றேன் மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பிராணி எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பிறந்து மொழி பேச தொடங்கினதுல சிவசிவான்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி வளர்ந்த ஒரு சூழல். இப்ப அப்படி சிவனடியார்களை கண்டாலே அப்படி வணங்கி வரவேற்று அவங்களுக்கு அமுது கொடுக்கறதா இருக்கட்டும், சிவனடியார்களை கண்டாலே மகிழ்றதா இருக்கட்டும், நமக்கு பிடித்தவர்களை பார்த்தா நம்ம மகிழ்வோம் இல்லையா? அது போலதான் அம்மையாருக்கு சிவநாமத்தை சொல்லி கொண்டு வருகிறார்களா, சிவனடியார்களா இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்தாலே அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. இப்ப அப்படி வரும்போது அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இதுலதான் நம்ம பார்க்கணும், புனிதவதியாருடைய அப்பா தனதத்தன் அம்மையார் மேல அவ்வளவு அன்பு, குழந்தை மேல, அதுவும் ஒரே குழந்தைன்னா இயல்பாகவே இந்த ஆண்களுக்கு அப்பாவுக்கு மகளை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்ப அவ்வளவு மகிழ்ச்சி. அதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? என்னுடைய குழந்தைய திருமணம் பண்ணி நான் நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப மாட்டேன், என் கூடவே அவ வாழ்ற அழகை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே ஒரு பெரிய மாளிகை, அவங்களுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ பணியாட்கள் எல்லாமே கொடுத்து அப்படியே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இல்லறம் நடத்துறாங்க. பரமதத்தனும் புனிதவதியாரும் திருமணம் இல்லறம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இவர் கடையில என்ன பண்றாருன்னா, பணி செஞ்சுட்டு இருக்கும்போது 2 மாம்பழம் கொடுக்குறாங்க, ரொம்ப மதுர கனிகள். அதை கொடுத்த உடனே வீட்டில் கொண்டு போய் கொடுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் மதியத்துக்கு சாப்பிட்றதுக்காக போகும்போது. அப்போ அதே போல அம்மையார் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, திருஅமுது சோறு தான் அப்போதான் வடிச்சிருக்காங்க, அதான் தயாராயிருக்கு. அந்த நேரத்துல பார்த்து ஒரு சிவனடியார் ரொம்ப பசியோட சோர்வோட அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே ஆஹா, அடியார் வர்றாரே, நம்ம தயார் செய்து கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பசி தாங்குவாரா? அதுதான் அந்த குணம் என்பது இருக்கு இல்லையா? இறை அடியார்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு உயிர்களுக்கு என்ன தேவை உடனே செய்யணும். நான் அறுசுவை உணவு வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் காத்திருங்க, தர்றேன்னு சொல்றது சிறப்பு இல்லை. அந்த நேரத்துல அவங்க பசியை தீர்ப்பதுதான் சிறப்பானது. அதுதான் விருந்தினுடைய சிறப்பு. பசிக்கு தானே விருந்து. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அடியார் வந்துட்டாரு, அங்க கரி அமுது செய்யல. அப்புறம் தெய்வ சேக்கிழார் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, கரி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கைகூட. திரு அமுதுங்கிறது அந்த மாம்பழத்தை சொல்றாங்க, அன்னம் தான் நமக்கு உணவுங்கிறதே. அப்ப அதை சொன்ன உடனே விடயவந்தன் அடியாரே வந்தா பேரிதன் மேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவரே வந்துட்டாரு, இதை விட நமக்கு என்ன பேர் அவருக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு இலை போட்டு அவருக்கு சோறு வச்சு அந்த மாம்பழம், ஒரு 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவரை அனுப்புனாங்க. அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்போ கடையில இருந்து கணவன் வருகிறார். பரமதத்தன் சாப்பிடுறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாம்பழத்தையும் வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சாப்பிட்டாரு, ரொம்ப சுவை. இந்த சுவையை பார்த்த உடனே இன்னொரு மாம்பழம் எங்க அப்படின்னு. இந்த நேரத்துல ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கணும். சைவத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பரமதத்தன் எவ்வளவு சுயநலமா இருக்காரு, ஒரு நல்ல மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா அப்போ அவங்க மனைவிக்கு ஒன்ன கொடுக்கணும்னு இல்லாம கேட்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சரி, இது மனைவிக்கே இருக்கட்டும் அப்படின்னா காரைக்கிழமையா நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இறைவன் திருஅருளாலதான் ஒவ்வொன்றும், அந்த காலம் விட்டது என்றால் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும். அப்ப அப்படி என்னன்னா, இறைவன் அவங்களுக்கு அருள் செய்யக்கூடிய அந்த காலம் வந்தது. அவங்க எது போகணுமா? அப்படி இறைவன் அருள் செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தானா நடக்கும். இறைவன் எப்படி எல்லாம் வருவார் அப்படிங்கிறத தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்வார். எருப்பை நாயனார் வீட்டுக்கு வரும்போது இறைவன் வெவ்வேறு வடிவம் தாங்கி ஒவ்வொரு நாயன்மாருக்கு போவார். ஒரு இடத்துல கோவணத்தை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போவாரு. சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு அகோரியா வந்தாரு, எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு அப்படி வருவார். அது ரொம்ப அழகா தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்வார், ரொம்ப பிடித்த வரி அது. மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர்தம் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தான் அப்படின்னு சொல்லுவார். அவன் மாய வண்ணம் எடுத்து வர்றான். ஏன் அப்படி வர்றான்? அவன் அப்படியே வர வேண்டியதான சுவாமி, தன்னுடைய தொண்டர்களுடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக அவன் மாய வண்ணம் கொண்டு வருகின்றான், வெவ்வேறு வடிவம் தாங்கி வருகிறான் அப்படின்னு. அப்ப இங்கேயும் வந்த உடனே அந்த பழத்தை கொண்டு வான்னு சொன்ன உடனே அம்மையார் நான் அடியாருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லல. போனாங்க, அப்படியே நின்னாங்க, பழம் இல்லையே என்ன செய்யறது, சுவாமி கிட்ட அப்படியே வேண்டாங்க. சுவாமி அவருடைய விளையாடலை ஆரம்பிச்சாரு. உடனே அந்த ஒரு காரைக்காலமையார் படம் பார்த்துருந்தா தெரியும், ஒரு மாம்பழம் வந்தது, அவங்க எதுவுமே யோசிக்கல, மறுபடியும் கொடுத்துட்டாங்க. ஆனா அதை எடுத்து சாப்பிடும்போது அது மதுரக்கனி, ஏற்கனவே அவர் சாப்பிட்டது. இது அதிமதுரக்கனியா இருந்தது, ரொம்ப அதை விடவும் 100 மடங்கு சுவை அதிகமாக இருந்த உடனே அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இது நான் கொடுத்தது இல்லையே,
ஒரு மரத்து கனின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, இது வேறையா இருக்கு, இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அம்மையார் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றது அப்படின்னு. இறை அருளால வந்ததுன்னு இன்னைக்கே இருக்குல்ல, நான் என்னுடைய இறைவன் அருள் பெற்றுன்னு யார்ட்டையாவது போய் சொன்னா சிரிப்பாங்க. அப்படியா அப்படின்னு. இறைய இறைவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் மணிவாசகர் சொன்னாரு, நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் அப்படின்னு சொல்லுவார். நான் சிவனடியார் இல்ல சாமியை கும்பிடுறேன் அப்படிங்கிறது உலகத்தவங்களுக்கு தெரியும். ஆனா நான் உனக்கு அன்பு இல்லை அப்படிங்கிறது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அதனால என்ன அர்த்தம்னா, ஒரு இறை வழிபாடுல இருக்கவங்களை போய் நீங்க போலியான அன்பு செய்யறீங்க, நீங்க உண்மையான அன்பு செய்யறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப அழகா மணிவாசகர் திருவாசகத்துல பதிவு செஞ்சிருப்பார். அப்ப இப்படி வந்த உடனே இவங்க யோசிச்சுட்டு பார்க்கும்போது, இறைவா நான் என்ன செய்யறது இல்லைன்னு சொன்ன உடனே அவர் மறுபடியும் கேட்கிறாரு, இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அதுக்கப்புறம் அவங்க மறைக்கல, சொன்னாங்க கணவன்கிட்ட சொல்லணும்னு, இது இறைவன் அருளால் நீங்க கொடுத்த அந்த மாம்பழத்துல ஒன்ன நான் ஒரு அடியார் வந்தாரு, அவருக்கு நான் அமுது கொடுத்துட்டேன், இப்ப இறை அருளால அது கிடைச்சதுன்னு சொன்ன உடனே அவர் உடனே கேட்கிறாரு, அப்படியா இறை அருளால் தானே கிடைச்சது? அம்மையார் சொல்லுவாங்க, இறை அருளாளன் கிடைச்ச உடனே என்ன சொல்லியிருக்கலாம், ஐயோ பெருமான் அருளா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா கூட எடுக்காம அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா இறைவன் அருள் அங்க இருக்கிறதுனால எல்லாம் சரியா நடந்துகிட்டே இருந்தது. அப்ப அப்படி பண்ண உடனே எங்க உங்க சாமியை மறுபடியும் அந்த மாம்பழத்தை கொடுக்க சொன்ன உடனே இப்ப அம்மையார் அப்ப இறைவன்கிட்ட வேண்டுறாங்க, பெருமானே நீ இதுக்கு முன்னாடி கொடுத்தது பெரிதல்ல, நான் கேட்கவே இல்லை, ஆனா இப்ப நீ கொடுத்தாகணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் சொன்னது பொய்யாகும், நான் சொன்னது பொய்யுங்கிறது என்னோட போகாது, உன்னுடைய அருள் பொய் அப்படின்னு ஆயிடும், அதனால நீ கொடுக்கணும் பெருமானே அப்படின்னு வேண்டின உடனே மறுபடியும் சுவாமி கொடுத்தார். அதை வாங்கினாரு பரமதத்தன். வாங்கின உடனே மறைஞ்சிருச்சு. அது அப்படித்தான், இறையருள் என்பது எல்லாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைக்காது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்க முடியும். சும்மாலாம் கோயிலுக்குள்ள போக முடியாது, இறைவனை வணங்க முடியாது. அப்ப அவருக்கு அது தொட மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதே தவிர அதை சுவைக்கவோ அருள் இறைவனை பார்க்கவோ அதெல்லாம் கிடைக்கல. அப்ப அப்படி இருந்த உடனே இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது, இவங்க சாதாரண பெண் கிடையவே கிடையாது, இறைவன் அருளால் இறையருள் பெற்றவங்க, இவர் ஒரு தெய்வம் அப்படின்னு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? இந்த மண்ணில் இவ்வளவு சிறப்பான அடியார்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வரலாறெல்லாம் நம்ம சொன்னோம்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை, இறை வழிபாடு இதெல்லாம் பெருகுனா என்ன, குடும்பத்துல பிரச்சனை இருக்காது, இன்பமாக வாழ முடியும். அதுக்கெல்லாம் இதான் வழி. அப்ப அப்படி இருக்கும்போது மனதிலே நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர் தெய்வம். அப்படியே ஒதுங்கி இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாருன்னா, வாணிபம் செய்யறதுக்காக கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கலம்லாம் தயார் செஞ்சு போயிட்டாங்க. அப்ப அப்படி போனவர் திரும்பி வரல. நல்ல வாணிபம் செஞ்சு நிறைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு, இது சோழ நாடு, பாண்டிய நாட்டில் ஒரு பட்டினம், இன்னைக்கு அதை என்ன சொல்றாங்கன்னா குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு ஒரு திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அதுக்கு யாரு பேரை வச்சாருன்னா தன்னுடைய மனைவி பேரை புனிதவதி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டி அப்படியே இருந்தார். இந்த செய்தி அவங்க அப்பாவுக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்களேன், திருமணம் தன்னுடைய குழந்தைய ஒரே பெண் குழந்தை அன்பு கொண்டு அவ்வளவு அன்பா அப்படி வளர்த்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு கூட அனுப்பல. என் கண்ணுக்கு முன்னாடியே நீங்க என் குழந்தை வாழ்ற அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின ஒரு திருமணத்துல கணவன் தன்னுடைய குழந்தையை விட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்கிறான் என்ற செய்தி ஒரு தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு துன்பம் அவருக்கு. ஆனாலும் என்னுடைய மகளை கணவனோட, ஏன்னா அம்மையார் புனிதவதியார் கணவன் மீது அன்பு கொண்டவங்க. ஏன்னா ஒரு இறை அடியவர்கள் எப்போதுமே எல்லா செயல்களிலுமே ரொம்ப சரியா இருப்பாங்க. அப்ப அப்படி இருந்த உடனே அவங்கள ஒரு சிவிகளை ஏற்றிக்கிட்டு பல்லக்குல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனேயே ஒரு இடத்துல அவங்கள வச்சிருக்கும் போது இந்த செய்தி பரமதத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உடனே தன்னுடைய மனைவியும் குழந்தையை தூக்கிட்டு வேகமா ஓடி அம்மையார் நிக்கிறாங்க. அப்படியே காலில் விழுந்து வணங்கினார். வணங்கிட்டு, நீதான் என்னுடைய தெய்வம், என்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய பேர் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மையார் அப்படி ஒரு வாரம் அப்படி ஒதுங்கி நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஒரு மனைவி காலில் போய் நீ விழுகிறியே என்ன அப்படி சொன்ன உடனே, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க என்னுடைய மனைவி இல்லை, அவங்க தெய்வம், என்னுடைய தெய்வம், அவங்க என் குழந்தைக்கு அவங்க பேரு தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு இவங்க தான் தெய்வம், இவங்களை கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டாரு. அப்ப அம்மையார் அப்பதான் யோசிச்சாங்க, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், அம்மையார் திருமகள் போல இருந்தாங்க, மகாலட்சுமி போல அவ்வளவு அழகாக அறிவாக இருந்தவங்க. அவங்க உடனே முடிவெடுத்தாங்க, இந்த வனப்பு, இந்த உடல் சுமந்த வனப்பு எல்லாம் யாருக்கு? அவனுக்கானது, கணவனோட கூடி வாழ்ந்து குழந்தை பேர் பெற்று அப்படி இந்த வாழ்க்கை நடத்துவதற்கு.
அவர் வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டாரு. இனிமே இந்த உடம்பு எனக்கு தேவை கிடையாது. ஆன அப்பொழுது இறைவனுடைய மன்றுள் ஆடும் இறைவனார் அருளினாலே மேநெறி உணர்வு கூற, அவங்க நெறி வந்து என்ன, சைவ நெறி, திருநெறி, இறைவனுடைய நெறி என்பது பெரிய நெறி. அந்த நெறிக்கு அவங்க போயிட்டாங்க. போன உடனே இந்த மெய்யில் ஊனடைந்த வனப்பை உதறி தள்ளி, இந்த உடம்புல வனப்பு அழகா இருக்கும் இல்லையா, நம்ம உடம்பு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா, நம்ம வர்றதுக்காகவே இப்போ உட்காந்து பேசணும்னா கூட நல்ல முகத்தெல்லாம் நல்லா இருக்கா, தெளிவா இருக்கா, திருநீரா, அந்த 3 கோடு சரியா தெரியுதா, சந்தனைங்க வைக்கலாமா, அப்படி உட்காந்துட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். அம்மையார் அந்த நொடியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஊனடைந்த வனப்பை உதறி, இது எனக்கு தேவையே இல்லை. என்ன வடிவம் கேட்டாங்கன்னா பேய் வடிவம் கேட்டாங்க. வானும் நிலனும் வணங்கும் பேய் வடிவம் ஆனார். சுவாமி கிட்ட கேட்டாங்க, வேண்டிற்று. சுவாமி கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. சுவாமி கொடுத்துட்டாரு. காரைக்கால் அம்மையார் ஏதோ சாப்பிடாம இருந்து வருந்தி போய் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காம ஒன்னும் அப்படியே எலும்பு உருவம் அவங்க ஆகவே கிடையாது. அவங்க பெரிய செல்வந்தர் வீட்டு பெண். சின்ன வயசுல சாப்பிட்டதே தெம்பாவே நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. அதுவே அவங்க சாப்பிடாம இருந்தா கூட அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவு செல்வ சிறப்பு மிகுந்த இடத்துலதான் அவங்க பிறந்தாங்க. இப்ப அந்த ஒரு நொடியில மாறினாங்க இல்லையா. அது ஏன் அப்படின்னா, அவங்க பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி 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 சொல்லிதான் அவங்க வளர்ந்தே வந்தாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு கிடைச்சது. இனிமே எனக்கு எதுவுமே கிடையாது, தேவை கிடையாது அப்படின்னு. இந்த ஒரு செய்தியை நம்ம திருஞான சம்பந்த பெருமான்கிட்ட பார்க்கலாம். கடைசியா கல்லூர் பெருமணம் அந்த பதிகம் பாடுவார். முத்தி அடையும் போது அவர் சொல்லுவாரு, ஏன்னா ஆரம்பத்திலேயே திருமண சிவனே செட்டியார் பூம்பாவை அம்மையாரை வந்து திருமணம் செய்த வாய்ப்பு வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, என்னுடைய மகள். கடைசியா அவங்க அப்பா திருமணம் செய்தே ஆகணும்னு சொல்லும் போது கடைசியா திருமணம் நடக்குது ஆச்சாள்புரத்துல. அப்போ பதிகம் பாடினாரு. அந்த திருமணத்திற்கு செய்த வேள்வியிலேயே முத்தி வாயிலாக சேர்ந்து எல்லாரும் திருமணத்துக்கு வந்து அத்தனை பேர் முத்தி அடைஞ்சாங்க. அதுல ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருப்பாரு. புல்கிய வாழ்க்கை எம் புண்ணிய நாற்கே அப்படின்னு சொல்லுவார். புல்கிய வாழ்க்கைன்னா குறுகிய வாழ்க்கை. அது எனக்கு 100 வயதோ அல்லது 10 வயதோ 5 வயதோ, அது இறைவனுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை. புல்கிய வாழ்க்கை எம் புண்ணிய நாற்கே அப்படின்னு சொல்லுவார். அந்த திறம் அவங்கள்ட்ட இருந்தது. இப்ப அம்மையாரும் அந்த நேரம் வந்த உடனே அவ்வளவுதான், பேய் வடிவம் கொடு பெரு. அது பேய் வடிவம்னா பேயா அவங்க மாறல, பேய் வடிவம் பெற்றார். இறைவனுடைய கணங்கள், பூத கணங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு வடிவம் தான் பேய் வடிவம். கிண்ணறர் அப்படி நிறைய வடிவங்கள் இருக்கு. அதுல ஒரு வடிவம் தான் அந்த பேய் வடிவம். அதை எடுத்த உடனே அம்மா வந்து பதிகம் பாட தொடங்கினாங்க. ஒவ்வொரு பதிகமா எல்லாரும் அவங்கள பார்த்து பயந்து ஓடுனாங்க. அப்போ சொன்னாங்க, பெருமானுக்கு தெரியும் நான் யார், என்னுடைய பேய் வடிவமா, அதெல்லாம் சாமிக்கு தெரியும் என்ன யாருன்னு. இவங்க எல்லாம் பயந்து ஓடுனா எனக்கு என்ன, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு இதை அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். நம்ம கோவிலுக்கு போயிட்டு சிவசிவா ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கவங்க எப்படி செய்வாங்க, சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. அது அவங்களுடைய வினை இயல்பு. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம், நாம் மேலை வீடை இதை நமக்கு முத்தி பேர் கொடுக்கறதுக்காக சுவாமி நம்மை ஆட்கொண்டு வச்சிருக்காரு அப்படின்னு பாடுவார். அதே போல அம்மையார் வந்து ரொம்ப சிறப்பா பாடிக்கிட்டே இருக்காங்க. அம்மையாருடைய அந்த பதிகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதையே நம்ம தனியா சொல்லணும். அம்மையாரை வந்து அந்த பதிகத்தின் வாயிலாகத்தான் பார்க்கணும். 4 திருப்பதிகங்கள் பாடினார். திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அங்கேயே மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை, அப்புறம் வந்து அற்புத திரு அந்தாதி. 4மே நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்க்குறோம் அம்மையாரை, அவங்க ஒரு செல்வ சிறப்பு மிகுந்த ஒரு இடத்துல பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, திருமணமானது, கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் இவங்க எதுவுமே வேண்டான்னு போனாங்க. இப்போ அம்மையார் வந்து இயல் இசையில் சிறப்பு வாய்ந்தவர்கள், நன்கு தமிழ் அறிந்தவர்கள். அவங்க பாடின பதிகம் எல்லாம் இன்னும் சொல்ல போனா நமக்கு 12 திருமுறை சொல்றோம் இல்லையா, அது எப்படி தொடங்குது, தேவாரத்திலேருந்து தொடங்குது. திருஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் என்று தொடங்கினார் இல்லையா, அது என்ன நட்டபாடை பண்ணல தொடங்குது. அதே போல அவர் ஒவ்வொரு பாடல்களையுமே கடைசி பாடல், நிறைவு பாடல்ல திருக்கடைக்காப்பு என்று ஒன்று செய்வார். தன்னுடைய பெயரை சொல்லி அந்த பதிகத்தினுடைய பலனையும் அவர் சொல்லுவார். அப்படி வந்து திருஞான சம்பந்த பெருமான் நிறைவு பாடல்ல எப்பொழுதுமே தன்னுடைய பெயரை சொல்லி இந்த பதிகத்துக்கான பலன் என்ன, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, அப்படி நிறைய பாவம் அருமை அவலமிலரை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி இந்த முறை எப்படின்னா, முதல்ல இந்த முறையை நமக்கு பாடி கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார் தான். காரைக்கால் அம்மையார் சொல்லும்போது அவங்கள இசை தாய்னே சொல்லுவாங்க. சும்மா வெறுமனே பாடல, இசை என்ன அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி கொடுத்தவங்க, இசை கருவிகளை ஆவணப்படுத்தி கொடுத்தவங்க அம்மையார் தான். அப்படி அவர்கள் எடுத்த உடனே தன்னுடைய வடிவத்தை பாடுறாங்க.
ரொம்ப அழகா இருக்கும் அந்த பதிகம். நம்ம கோயில்களுக்கு போகும்போது அம்மையார் எப்படி இருப்பாங்க, 63 நாயன்மார்கள்ல அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அம்மையார் மட்டும்தான் 63 நாயன்மார்கள்ல அமர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுக்கு இன்னும் மகிழ்ச்சியா சொல்லணும்னா, அம்மாவுக்கு மகன் வந்து ஒரு மரியாதை செய்யறதா அது அப்படி சொல்ல முடியும். இப்போ கொங்கை திரங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பர் குழி வயிற்று பங்கி சிவந்தீரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கணை காலோர் பெண் பேய் தங்கியலறு உளறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. இறைவன் அங்க எப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத தன்னுடைய வடிவத்தை இது எப்ப பாடினார்னா இறைவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் வந்து பாடியிருப்பாங்க. முதல்ல அந்த வடிவம் அம்மையாருடைய வடிவத்தை நாம கற்பனையில அவங்க வந்து வனப்பை எல்லாம் நீக்கிட்டு ஒரு எலும்பு வடிவம் எடுத்தாங்க. நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு கற்பனை பண்றாங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் இல்லாம அம்மையாரே சொல்லிட்டாங்க நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு. எப்படின்னா கொங்கை திரங்கி அவங்களுடைய எல்லாமே உடம்பு எல்லாமே ஒட்டி போய் கொங்கை திரங்கி நரம்பெல்லாம் தெரியுது. அந்த 2 பல் அப்படியே நீண்டு போயிருக்கான். பங்கி சிவந்து சிவப்பா மாறி அந்த பல் நீண்டு பரவுடைய நீள்கணை காலோர் பெண்பை காலெல்லாம் ரொம்ப நீளமா இருக்கான். பேய் வடிவம்னா அப்படித்தானே இருக்கும் இல்லையா? அப்ப அப்படியே தங்கி அலறு உளறு காட்டில் அவங்க என்ன சொல்றாங்க, நான் இசை தெரிந்தவர்கள், நான் பெரிய ஆளு, தமிழ் படிச்சேன்னு சொல்லல, உளறி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாடின பாட்டை நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்ப அப்படி அந்த காடு அவங்களுடைய வடிவத்துக்காக நம்ம அப்படி சொல்றோம். இப்ப இவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா கைலையில போய் பெருமானை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. 63 நாயன்மார்கள்ல கைலைக்கு போனதாக நேரடியா போனதாக நமக்கு காட்டக்கூடியது ஒருவர் அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் அங்க போன உடனே சுவாமி இங்கெல்லாம் இல்ல, நீங்க அங்க இருங்க, நான் அங்க வர்றேன். ஏன்னா அடியார்களை தேடிதான் இறைவன் எப்போதுமே வந்திருக்காரு. 63 நாயன்மார்களை பாத்தீங்கன்னா இல்லங்கள் தோறும் எழுந்து அருளிய பரனே, இறைவனுடைய அடியார்களுடைய இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை அங்க நரசை அடியவங்கொட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். அவ்வளவு சிறப்பா இறைவன் தான் தேடி வருவார். அங்கேயுமே அப்பர் பெருமான் போகும்போது எப்படி எல்லாம் கால்களால் நடந்து போனாரு, அப்புறம் உருண்டு போனாரு, அப்புறம் இந்த எலும்பெல்லாம் நெஞ்சு எலும்பெல்லாம் தேயிற அளவுக்கு தேஞ்சு சுவாமி கிட்ட போனாரு. இவ்வளவு சிரமப்பட்டு வரணுமா, சொல்லியிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரிதான் இறைவன் அங்க ஐயாருக்கு காட்சி கொடுத்தாரு இல்லையா? இப்ப அதே போல அம்மையார் வந்து கைலைக்கு போறாங்க. போற வழியில நிறைய அந்த பதிகங்கள் அற்புத திருவந்தாதி ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, யானே தவமுடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க, என் நெஞ்சே நன்னெஞ்சம். இறைவனை அப்படி உள்ளன்போட இறைவனை தவிர வேற யாரையும் நினைக்காத அந்த உறுதிப்பாடு அம்மையார்கிட்ட இருந்ததுனால அவங்களே சொன்ன, யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம் கைமா உரி போர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்று அம்மான், அவன் வந்து என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஒவ்வொரு பதிகங்களா பாடிட்டே. அற்புத திருவந்தாதில சுவாமி வந்து நடராஜர் இருக்கார் இல்லையா, அவர் கையில என்ன இருக்கு, நெருப்பு இருக்குது. அத ரொம்ப அழகா அம்மையார் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கை அழகால் அழல் சிவந்ததோ, இல்ல அழலால இந்த அங்கை சிவந்து போயிருக்கா. இறைவனுடைய பெயரே பொன்னார் மேனியன். இறைவன் நீலமேனியன் எப்போதுமே கிடையாது. நீலமேனி திருமாலுக்கு நம்ம ஒதுக்கி அழகா வச்சிருக்கோம் இல்லையா? பொன்னார் மேனியன் தான், செந்தாமரை காடனைய மேனி தான். அப்ப அந்த வடிவம் வந்து செக்கச்செவேன்னு இருக்குமா. செவ்வான் உருவில் திகழ் வேலவன், முருகன் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. இப்படி செவ்வானம் போல அப்படி அந்திவான் அப்படின்னு சொல்லுவோம் பெருமானுடைய வடிவத்தை. அப்ப அப்படியே அந்த செங்கையில் அப்படி அவனுடைய வடிவமே சிவப்பு வடிவம் தான், அதுல நெருப்பு இருக்குது. அதை அம்மையார் பார்த்து சொல்றாங்க, இந்த நெருப்புனால அந்த செங்கை சிவந்து போயிருக்கு. கை சிவந்து போச்சா, நெருப்பு சுட்டுட்டா சிவந்து போகும் இல்லையா? இல்ல, இந்த கை சிவப்பா இருக்கிறதுனால இந்த நெருப்பு சிவப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய செய்தி இதே போல. ஞானே எனக்கு எல்லாமே இறைவன் இருக்கிறான், அவன் அருளாலதான் எல்லாமே நடக்குது, அவனே எல்லாமே செய்வான், எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி 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 ஒரு விளையாட்டு போல இருக்கும். உன்னுடைய வடிவம் நான் வந்து முன்னும் உன்னுடைய வடிவம் நான் காண்கிறேன், இப்பவும் எனக்கு தெரியல, உனக்கு உன்னுடைய வடிவம் காணாதே ஆட்பட்டேன், உருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்று அந்த உருவமும் காண்கிறேன். எல்லாரும் வந்து உன்னுடைய பெருமானுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, நான் அதுக்கு என்ன சொல்றது, நீ சொல்லு அப்படின்னு சாமி கிட்ட கேட்பாங்க அம்மையார். ஏன்னா மணிவாசகர் சொல்லுவாரு இல்லையா, பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என
நினை புலவோர் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரை. காண்பது சிறப்பு தான், அதனாலதான் காண்பாருன்னு அவர் பாடல, கண்டு அறிவாரை. பார்த்தா இவன் தான் அவன் அப்படின்னு நமக்கு தெரியணும். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் அப்படின்னு தெரியணும், இவன் சுவாமி தான். அதனாலதான் முதல் பதிகமே நமக்கு எப்படி இருக்கு, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே, இவன் தான் சிவன், இவன் தான் நமக்கு பெருமான் அப்படின்னு அவர் அடையாளம் முதல் பாட்டிலேயே அடையாளம் காட்டினார். அப்படி அம்மையார் பாடிக்கொண்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நம்ம கைலாயத்துக்கு போயிட்டு ஆலங்காட்டுக்கு வந்து அந்த பதிகத்தை அவங்க பாடின இன்னொரு பாட்டை நம்ம சொல்லலாம். இப்போ கைலாயத்துக்கு போறதுதான் அம்மையாருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியே. நடந்து போயிட்டு இருக்காங்க, எலும்பு உருவம் தான், பேய் உருவம் தான். அப்படி போன உடனே கைலை மலையை பார்க்குறாங்க. பெருமான் இருக்கின்ற மலை அல்லவா அது, இதுல எப்படி நம்ம காலால் நடந்து போறது? நிறைய சுந்தரமூர்த்தி பெருமான் அப்படிதான், அப்பர் பெருமான் திரு அதிகை வீரட்டானவருக்கும் அவர் உழவாறு பணி செய்த தலம், அங்க நம்ம நடந்து போறதா, சித்தவட மடத்திலே தங்கி அங்க போகவே மாட்டார், இங்கிருந்தே பாடிட்டு போவார். அருளாளர்கள் இருக்கக்கூடிய மண்ணை அப்படி மதிப்பார்கள். நம்ம கோயிலுக்குள்ள எப்படிலாம் போகணும், இன்னைக்கு செருப்பை போட்டுலாம் போறாங்க யார் யாரோ, அதெல்லாம் நம்ம பெரிய தவறு அதெல்லாம். அப்ப அப்படி வந்து அம்மையார் போன உடனே இங்க காலால் எப்படி நடக்கிறது, சரி தலைகீழா நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் அப்படியே தலைகீழாவே அப்படி கையில ஏறி போறாங்க. அதை வந்து வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாள் வந்து பாக்குறாங்க, யாரு அது தலைகீழா வர்றது, ஏன் அம்பாளுக்கு தெரியாதா? நம்ம சார்பா அம்பாள் கேட்கிறாங்க. அவங்களுடைய சொல்லணும்ல, சாமியே சொல்லுவாரா வருவாங்க அப்படின்னு, யாராவது கேட்டாதானே நம்ம ஒரு பதில் சொன்னா இன்னும் நல்லா கூடுதலா இருக்கும் இல்லையா? அப்படி வந்து சொன்ன உடனே இந்த மலையில் தலைகீழாக வரக்கூடிய பெருமானே ஒரு எற்பின் யாக்கை அன்பு என்ன, இந்த எலும்போட அன்பு என்ன அப்படின்னு அம்மையார் கேட்டாங்க. உமை கேட்டாங்க, இமயவல்லி கேட்டாங்க. அப்போ சுவாமி உடனே சொன்னார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு எலும்போடைய அன்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இறைவன் அடுத்த மொழி சொன்னார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல். இவங்க என்ன சொன்னாங்க, எலும்பு வடிவம் பேய் வடிவம் அப்படிதான் பார்த்தோம் இல்லையா? அவர் சொன்னார் இது பெருமை சேர் வடிவம், இறைவன் சொன்னார். அதை அம்மைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல். சும்மா சாதாரணமா வயசாகிலாம் அவங்க அப்படி ஆகல, இறந்து போய் பேயா அவங்க வரல, அந்த வடிவத்தை விரும்பி, சுவாமி நம்மளை விரும்பிதான் ஆட்கொள்வார். விரும்பி ஆட்கொள்ளாம சுவாமி கிட்ட நம்ம ஒருபோதும் வரவே முடியாது. வந்துட்டு தலையை காட்டிட்டு போற விஷயம் கிடையாது இறை வழிபாடு என்பது. அதிலே நிக்கணும், அது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நிலைக்க முடியும். வேண்டி பெற்றனல். அப்படி அம்மையார் வந்து அருகு வந்து அணைய நோக்கி பக்கத்துல வர்றதை பார்த்த உடனே அப்ப சுவாமி அப்பதான் சொன்னாரு, அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்ய எடுத்தார் அப்படின்னு அருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இறைவன் அம்மையாரை பார்த்துட்டு எப்படி கூப்பிட்டாராம், பக்கத்துல வந்த உடனே அம்மையே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியே. பேணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பேணி வளர்ப்பாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். பேணுதல் அப்படின்னா ஏதோ கடமைக்கு வளர்க்கிறது கிடையாது. என் குழந்தை அதை நினைத்து கொண்டே இருப்பது. ஒரு கன்றை பசு அப்படிதான் பேணிதான் வளர்க்கும், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கேருந்து எங்க கன்று பசு கன்றுன்னு இருக்கும், மேய போயிருக்கும், நினைப்பெல்லாம் எங்க இருக்கும், கன்று மேலேயே இருக்கும். அதனால வரைக்கும் ரொம்ப போய் ஓட்டிட்டு வந்தாதான் அந்த மாடு வீட்டுக்கு வரும். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா 6-7 மணிக்கு வரக்கூடிய மாடு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடி வந்துடும். ஏன், அதோடைய நினைவெல்லாம் குழந்தை மேலேயே கன்று மேலேயே இருக்கும். அதனாலதான் அருளாளர்கள் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. என்னென்னலாம் எனக்கு வேணாம், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே அப்படின்னு மணிவாசகர் கேட்டார். அந்த கன்று இந்த பசு போல அந்த மனம் வேணும்னு கேட்டாங்க. அதே இன்னொரு அடியார் வந்து நம்ம பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார் அந்த பசுவாவே நின்றார். கன்று யாருன்னா அங்க சுவாமி தான். கன்று அகல் புனிற்று ஆப்பொள்வர் அப்படி பார்த்தாரு கண்ணப்பர் சுவாமியை. அதனாலதான் 6 நாள்ல அவருக்கு முக்தி. அப்படி வந்து அதனாலதான் சுவாமி வந்து இவர் கனவுல போய் சொல்லாம சிவகோச்சாரியார் கனவுல போய் அவருடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பு அப்படின்னு சொன்னாரு, அவ்வளவு சிறப்பா. அப்படி அம்மையாரை பார்த்து இறைவன் நம்மை பேணும் அம்மைகான்னா, அப்ப அம்மையார் இறைவனை எந்த அளவிற்கு இறைவன் மீது அன்பு செய்திருக்காங்க. யாரையுமே அப்படி கூப்பிடல, எந்த அடியார்களையும் நீ எனக்கு தாயை போன்றவரும் கூட ஒரு எத்தனையோ நாயன்மார்கள், யாரையும் அப்படி நாயன்மார்கள்ல வேறுபாடு கிடையாது. ஆனால்
எல்லாருக்குமே ஒரு தனிச்சிறப்பு, அதுல அம்மையாருக்கும் பெரும் சிறப்பு. இப்ப இறைவன் அப்படி கூப்பிடுறாருன்னா அம்மா எவ்வளவு உருகி இருப்பாங்க, நெஞ்சுக்குள்ள சுமந்திருப்பு. ஒரு குழந்தைய அவங்க வந்து குழந்தை பெறல, ஆனா ஒரு குழந்தையாக எப்படி 10 மாசம் சுமந்து வெளியில குழந்தைய பெறுவோம், அவங்க இந்த ஆவிக்குள்ள பெருமானை சுமந்து கொண்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் பார்த்த உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு கேட்டாங்க, அம்மைன்னு அவர் அவர் கூப்பிட்டாரு, இவங்க என்ன சொன்னாங்க, அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு குழந்தை வந்து அம்மா வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, என் செல்லம், அப்பா, கண்ணு அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அதே போல அம்மா வந்து அப்பான்னு கூட இறைவனை அப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அம்மான்னு அவர் கூப்பிடுறாரு, அப்பா அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. ஒரு தாய்கிட்ட கேட்கணும் இல்லையா, என்ன வேணும்னு இறைவன் கேட்கிறாரு, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நம்ம பெரிய புராணத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவா நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். 4 விஷயத்த கேட்கிறாங்க. பிறவாமை, எனக்கு பிறவாமை கொடு, அப்படி எனக்கு பிறவி கிடைச்சிட்டா உன்னை மறவாம நான் இருக்கணும், அதை கொடு. அதுக்கப்புறம் இன்னும் வேண்டும் என்ன, நான் மகிழ்ந்து பாடணும், அதுக்கு நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தரமாட்டேன், குளவு தென் திசை ஆலங்காட்டுக்கு போங்க. மறுபடியும் பாத்தீங்களா, இங்கேருந்து அம்மையார் அங்க தேடி போனாங்க. ஒரு அம்மாவை தேடி, அம்மா வந்து குழந்தையை தேடியா போறது, பையன் தானே அம்மாவை தேடி வரும். அது போல அம்மா நீங்க உங்க அங்கேயே போங்க, நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு ஆலங்காட்டுக்கு வந்துதான். அங்க ஒரு ஆலங்காடுன்னா ஒரு ஒரு இடுகாடை தான், சுடுகாடை தான் சொல்லுவோம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அம்மையார் பதிவு செய்ய நிறைய பேய்களை சொல்லுவாங்க. அது ரொம்ப அற்புதமா என்ன அப்படி இருக்குன்னா, கழுது நினத்தை விழுங்கிட்டு ஒரு பேய் என்ன செய்தான், அங்க பிணம்பெல்லாம் இருக்கலாம், அதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய குழந்தை வந்து புழுதி துடைத்து, குட்டி பேயுடைய குழந்தை, அது வந்து அந்த சுடுகாட்டுல விளையாண்டு அது மேல எல்லாம் அப்படியே புழுதியா இருக்கும்போது அதை வந்து தொடச்சி அதுக்கு காளின்னு பெயரிட்டு தான். பேயுடைய குலதெய்வம் என்னதான், காளியா. அப்ப பாத்தீங்கன்னா காளியோட பேய்கள் எல்லாம் அதுங்கதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடக்குவாங்க இல்லையா? அப்படி வந்து அப்படி பார்த்த உடனே அந்த குழந்தைய சீராட்டி, பேயுமே அந்த குழந்தைய நம்ம சொல்றோம் நீ தாயா பேயின்னு, பேயானாலும் அது தாயா தான் இருக்குது. அந்த குழந்தைய எடுத்து சீராட்டி புழுதி துடைத்து அதுக்கு பால் ஊட்டி அது தூங்க வச்சுச்சான். அந்த பேய் போயிருச்சு. அப்ப குழந்தை என்ன செய்தான், அந்த குழந்தைய பேய் எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்கான், அம்மாவை காணோம் அழுது கடைசியா அது நம்ம குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருக்கும், அப்படியே தூங்கிடும். அதே போல அந்த குழந்தை பேயானாலும் குழந்தை தானே, அப்படியே அது அலறி அப்படியே தூங்கிருச்சு. அதை ரொம்ப அற்புதமா பதிவு செய்ய, இது போல அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பதிவு செய்வாங்க. அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு வந்து பல்வேறு செய்திகளை இறைவனை நோக்கி நாம சொல்றோம் இல்லையா, சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது அப்படி சொல்றோம் இப்படி சொல்றோம். திருமுறைகள் ஊடாக சொல்லும் போது சிவபெருமானை நீங்க வந்து அறிந்து கொள்ள வேண்டுமா, நல்லா தெரியணுமா, எங்கெங்கேயும் போய் தேடாதீங்க. நம்ம மொழியிலே ரொம்ப அற்புதமா திருமுறை இருக்கு, திருவாசகம் இருக்கு, அம்மையார் பாடின பாடல்கள் இருக்கு, பெரிய புராணம் இருக்கு. இதை ஓரளவுக்கு தெரிஞ்சாலே பெருமானை நமக்கு முழுமையாவே தெரிஞ்சு போயிடும், ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அததான் அம்மையார் சொல்லியிருப்பாங்க, நூல் அறிவு பேசி நுழைவிலார் திரிய அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப அதுல போட்டிருக்காங்க இதுல போட்டிருக்காங்க இதெல்லாம் இதுவா அப்படின்னு ரொம்ப பண்ணாதீங்க. அதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கணும். ஒரு செய்தியை நம்ம எடுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா உள்ள போகணும். மணிவாசகர் அதான சொன்னாரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அவங்கதான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. அததான் கேட்டாங்க இறைவன்ட்ட மீண்டும் மீண்டும். அப்ப அப்படித்தான் அம்மையார் வந்து இதெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்க தெரிந்து கொண்டேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்பெல்லாம் நிறைய நீங்க காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களே நம்ம தனியா நிறைய பார்க்கணும். அதனால அம்மையாருடைய வரலாறு இப்படிதான் தொடங்கும். நம்ம காரைக்கால்ல தொடங்கி, அவங்களே காரைக்கால் பேய் அப்படின்னு தன்னை சொல்லியிருப்பாங்க. அங்க தொடங்கி அந்த பாண்டிய நாட்டு பட்டினம்னு வச்சுக்கோம், அங்க போயிட்டு அப்படியே கைலாயத்துக்கு போய் கைலாயத்திலிருந்து திரும்ப திரு ஆலங்காட்டுல வந்து இன்றும் நீங்க ஆலங்காடு உள்ள போனீங்கன்னா நடராஜர் இருப்பார் சுவாமி, பின்னாடி கொஞ்சம் மறைப்பு இருக்கும், ஆனா பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, நீங்க சுத்தி வரும்போதுதான் தெரியும். அதை இன்றும் அம்மையார் அங்கிருந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதானே கேட்டேன், அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்னா இன்றைக்கும் இப்படிதான் இருக்காங்க. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது திரு ஆலங்காட்டுக்கு போங்க. நம்ம அற்புதமான ரத்தின சபை அது, இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார் இன்றளவும்.
அதனால அம்மையாருடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சிறப்பு தான். நம்முடைய சைவ சமயத்துல பெண்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு. இறைவனை நீங்க எல்லோருமே பெண்கள் குழந்தையாக பார்க்கலாம். இறைவன் எல்லாரையுமே தாயாக, அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக இருந்து அவன் நம்மை குழந்தையாக ஏற்றுக்கொள்வான். நாமும் அவனை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவனோடு ஒரு உறவாக அன்பாக இருந்தால் எவ்வளவோ சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். நம்ம எதையோ தேடி அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். முதல்ல என்ன வரணும்? மனக்கவலை மாற்றுறதுக்கு தான் மருந்து தேடிதான் அங்கங்க அலையிறோம் இல்லையா? வள்ளுவர் தானே சொன்னாரு, தனக்கு உவமையில்லான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படின்னா அவனுடைய திருவடியை அடைந்தால் மட்டும்தான் மனக்கவலையை மாற்ற முடியும் என்பது பொருள். அதனால அம்மையாருடைய வரலாற்றின் வாயிலாக எப்படியெல்லாம் அவர்கள் இறைவனை பாடியிருக்கிறார்கள், எந்த நிலையிலும் இறைவனை நினைத்து அவர்கள் உருகி எதுவுமே எனக்கு தேவையில்லை பெருமானே நீ மட்டும்தான் அப்படின்னு போனதுனாலதான் சுவாமி அவங்கள பார்த்து அம்மான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அந்த அன்பெல்லாம் நம்ம அது மாதிரி செய்ய முடியுமா காரைக்கால் அம்மையார் மாதிரி அப்படின்னா அது நம்ம கேள்விக்குறிதான். ஆனால் அவங்களுடைய வரலாறை உணர்ந்து அப்படி போகும்போது ஒரு துளி கண்ணீர் வரும் இல்லையா? இறைவனை நினைச்சு அந்த அன்பு இறைவனுக்கு தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டிதான் இறைவன் வருவார். கங்கையெல்லாம் ஆடிட்டு இருக்க மாட்டாராம். இறைவனுடைய அடியார்களுடைய அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அதுலதான் இறைவன் மகிழ்வார். அப்படின்னா துன்பப்பட்டு வர்ற கண்ணீர் இல்லை, அவனை நினைத்து உருகி அந்த கண்ணீர் வருது இல்லையா, அதுதான் அந்த புனல்ல தான் சுவாமி நீராடுவார். அதனால இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அம்மையாருடைய வரலாறு என்பது குறித்த நேரத்தில் சொல்லி முடிப்பதல்ல, அதை உணர வேண்டும். அம்மையாரெல்லாம் நம்ம போற்றி வணங்க வேண்டிய ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்தவர். நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அதுல அமர்ந்த கோலத்தில் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கதான் காரைக்கால் அம்மையார். அவர்களை நாம் அனைவரும் வணங்கி, அம்மையாரை வணங்கினால் அம்மையார் சொன்னா மகன் கேட்கிற மாதிரி இறைவன் நமக்கு பேரருளை தந்து நல்குவார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கொங்கை திரங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பர் குழி வயிற்று